ஹலோ, எல்லாருக்கும் வெல்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அந்த இன்வென்ஷன் என்ன? சேஃப்டி மேட்ச். இனிமேல் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் வந்து புது புது இன்வென்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இது த இன்வென்ஷன் த சேஞ்ச் த வேர்ல்ட். எந்தெந்த இன்வென்ஷன்ஸ் வேர்ல்டு சேஞ்ச் பண்ணிச்சு அந்த மாதிரி இன்வென்ஷன்ஸை பார்க்கலாங்க. இந்த சேஃப்டி மேட்ச், இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த இன்வென்ஷன் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான சேஃப்டி மேட்ச்சை பற்றி பார்க்க போகிறோம்னுட்டு. அந்த சேஃப்டி மேட்ச் இந்த சேஃப்டி மேட்ச் கான்செப்ட் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணி கொண்டு வந்தவர் வந்து ஒரு ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் பேர் வந்து கஸ்டவ் இராக் பேட்ச்னு சொல்ல முடியும். இது வந்து இந்த கான்செப்ட் வந்து 1844 கொண்டு வந்து இதுதாங்க சேஃப்டி மேட்ச். இப்போது இவரோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து 1788 பிறந்து 1862 இருந்துட்டார். இந்த பேட்ச் வந்து எதுக்குங்க சேஃப்டி மேட்ச் கான்செப்ட் கொண்டு வந்தார்? அவரோட ஹேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எதனா ஒரு மேட்ச் ஸ்டிக்கு தயாரிக்கணும். இந்த மாதிரி மேட்ச் ஸ்டிக் வந்து பீப்புளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும். அது வந்து அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து என்னென்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ரிஸ்க்கை கம்மி பண்ணும். அதனால தான் அவர் ஹேம் பண்ணார். இந்த பேட்ச் வந்து சேஃப்டி மேட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ச் ஸ்டிக் இருந்துச்சுங்க. அது பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேட்ச் ஸ்டிக்கு பேர் வந்து நம்ம ஒரு டேஞ்சரஸ் மேட்ச் ஸ்டிக்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேஞ்சரஸ் மேட்ச் ஸ்டிக்கு சேஃப்டி மேட்ச்சுக்கும் என்னங்க வித்தியாசம் இப்போ பார்க்கலாங்க. பேட்ச் வந்து என்ன டெவலப் பண்ணார் சேஃப்டி மேட்ச்சில்? இப்போ டேஞ்சரஸ் மேட்ச் ஸ்டிக் இது வந்து டேஞ்சரஸ் மேட்ச் ஸ்டிக், இது வந்து சேஃப்டி மேட்ச் ஸ்டிக். டேஞ்சரஸ் மேட்ச் ஸ்டிக் வந்து இதை வந்து மேட்ச் ஹெட்னு சொல்லுவோம். இந்த மேட்ச் ஹெட்டில் வந்து ஃப்ளேமபிள் இந்த ஃப்ளேமபிள் கோட்டிங் வந்து எதனால் சேர்ந்துச்சுன்னா வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸில் செய்யப்பட்டது. இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹைலி ஃப்ளேமபிள்னு சொல்ல முடியுங்க. அதனால வந்து பேட்ச் என்ன பண்ணாருன்னா இந்த சேஃப்டி மேட்ச்சில் வந்து இந்த ஃப்ளேமபிள் கோட்டிங்க்கு எதை யூஸ் பண்ணாருன்னா நான் டாக்ஸிக் ரெட் ஃபாஸ்பரஸை யூஸ் பண்ணார். நான் டாக்ஸிக் ரெட் ஃபாஸ்பரஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து லெஸ் ஃப்ளேமபிள்ங்க. ஒயிட் ஃபாஸ்பரஸை கம்பேர் பண்ணால் லெஸ் ஃப்ளேமபிள். அப்புறமா பேட்ச் வந்து அந்த மேட்ச் பாக்ஸ் எப்படி பண்ணாரு? அந்த இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸை வந்து அந்த கோட்டிங் வந்து பாஸ்பரஸ் யூஸ் பண்ணி பண்ணாருங்க. இது வந்து ஃபாஸ்பரஸ் மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்பெஷலி மேட் ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ்னு சொல்ல முடியும். எனக்கு இந்த ஸ்பெஷலி மேட் ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ்னா இந்த பேட்ச் வந்து ஒரு ஃபாஸ்பரஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்க. இது கூட ஒரு ரெட் ஃபாஸ்பரஸ் பின்ன பவுடர்டு கிளாஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ்க்கு. இப்போ நம்ம பார்த்தோம் வந்து என்னென்ன எதனால வந்து இந்த சேஃப்டி மேட்ச் செஞ்சு பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து மெக்கானிசம் பார்த்துடலாங்க. உங்களுக்கு தெரியும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையாங்க? இந்த சேஃப்டி மேட்ச் மெக்கானிசம் பார்க்கலாம். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ்னு சொல்ல முடியும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருந்தால் கூட அது மோஷனை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருது. அதுதான் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் ஸ்டிக்கு, மேட்ச் பாக்ஸு, அப்புறம் லைட்டிங் ஆஃப் ஃபயர் எல்லாம் வந்து இந்த லைட்டிங் ஆஃப் ஃபயர் வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிரின்சிபலில் தாங்க ஒர்க் ஆகும். இப்போ நம்ம மெக்கானிசம் சேஃப்டி மேட்ச் பார்த்தோம்னா வந்து இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது சேஃப்டி மேட்ச் பாக்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து சேஃப்டி மேட்ச் பாக்ஸ். இது அதோட சேஃப்டி மேட்சோட ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ் ஒரு சேஃப்டி மேட்ச் ஸ்டிக்னு ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து நான் இப்போ ஸ்ட்ரைக் பண்ண சொல்ல வந்து இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து உண்டாகுது. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உண்டாகுது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. பாருங்கள், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும் நம்ம பேட்ச் வந்து இந்த சேஃப்டி மேட்ச்சில் வந்து ரெட் ஃபாஸ்பரஸை வந்து அந்த மேட்ச் ஹெட்லையும் யூஸ் பண்ணார், அப்புறமா அந்த ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸில் கூட யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைக் பண்ண சொல்ல வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உண்டாகிறதுனால வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வந்து என்னன்னா இந்த ரெட் ஃபாஸ்பரஸ் வந்து விச் இஸ் லெஸ்லி ஃப்ளேமபிள் வந்து அந்த ரெண்டு இடத்துல இருக்க ரெட் ஃபாஸ்பரஸ் விச் இஸ் லெஸ்லி ஃப்ளேமபிள் அது வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸை கன்வெர்ட் ஆகிடுது. அந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா விச் ஹைலி ஃப்ளேமபிள். பார்த்தீங்களா? இது மாதிரி தாங்க இந்த ரெட் ஃபாஸ்பரஸ் வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸை கன்வெர்ட் ஆகி அந்த ஸ்ட்ரைக் பண்ண சொல்ல தாங்க இந்த லைட்டே வருது. எதுக்கு நம்ம இந்த இது வந்து சேஃப்டி மேட்ச்னு சொல்கிறோம்? எதுக்கு இந்த சேஃப்டி மேட்ச்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த சேஃப்டி மேட்ச் எப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுறது அந்த ஃப்ளேமை இக்னைட் ஆகும்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்ம ரெட் ஃபாஸ்பரஸ் வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸ் கொஞ்சம் ப்ராசஸ், ரெட் ஃபாஸ்பரஸ் வந்து லெஸ்லி ஃப்ளேமபிள், அது கொஞ்சம் பேட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரெட் ஃபாஸ்பரஸ் ஒயிட் ஃபாஸ்பரஸ் அப்புறமா கன்வெர்ட் அப்புறம் தான் லைட் இக்னைட் ஆகும், ஃப்ளேம் இக்னைட்னு சொல்ல முடியும். ஆனால் வந்து இது சேஃப்டி மேட்சை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ச் ஸ்டிக் இருந்துச்சு. அது வந்து டேஞ்சரஸ் மேட்ச் ஸ்டிக். அண்ட் டேஞ்சரஸ் மேட்ச் ஸ்டிக்கில் என்னென்னா வந்து அதில் வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸ் தெரியும், அது ஒயிட் ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வெரி ஹை ஃப்ளேமபிள். அதனால சும்மா ஸ்ட்ரக்குன்னு பண்ண வெரி ஹை ஃப்ளேம் வந்துடும். அதனால வந்து அது வெரி டேஞ்சரஸ். அது ஃபயர் ஆக்சிடென்ட்ஸை காஸ் பண்ணும். அதனால வந்து இட் இஸ் வெரி ரிஸ்க்குன்னு சொல்ல முடியுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் பேட்ச் வந்து இந்த சேஃப்டி மேட்ச் வந்து எப்படி இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணாருன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டன்ட் என்னன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், எதுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த பேட்டன்ட் என்னென்னா வந்து பேட்டன்ட் வந்து ஒரு இன்வென்டருக்கு கொடுக்குற சேஃப்டி ரைட்டுன்னு சொல்ல முடியும்.
முடியும். இந்த இன்வென்டருக்கு கொடுக்க சேஃப்டி ரைட்டுங்க. ஏன்னா வந்து அவர் தான் இன்வென்ஷன் பண்ணதை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணிக்கக்கூடாது, ராங்காக யூஸ் பண்ணிக்கக்கூடாது, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு தான் பேட்டன்ட்னு கொடுக்குறாங்க இன்வென்டருக்கு. அதே மாதிரி தாங்க நம்ம பேட்ச் கூட ஒரு இன்வென்ஷன் பேட்டன்ட் கிடைக்குது இந்த இன்வென்ஷனுக்கு. அதனால அவர் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஃபேக்ட்ரியில் எந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னா ஸ்டோக்ஹோம் சிட்டியில் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் வந்து இந்த மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா வெரி ஹை காஸ்ட், வெரி எக்ஸ்பென்சிவாக இது விற்கப்படுது. இப்போ வந்து நம்ம பேட்ச் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பேட்ச் கான்செப்டை பார்த்தோங்க. இது சேம் கான்செப்ட் வச்சு பேட்ச் கான்செப்ட் வச்சுட்டு இது இன்னும் முன்னாடி வந்து நிறைய இன்வென்டர் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணலாம் பார்த்தாங்க. அது இன்னும் நெக்ஸ்ட் இன்வென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேஃப் பேட்ச் கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணவர் வந்து இன்னொருத்தருங்க. இவர் கூட ஸ்வீடி இன்வென்டர்னு சொல்லணும்னா இவர் பேர் வந்து ஜான் எட்வர்ட் லன்ஸ்ட்ராம். ஜான் எட்வர்ட் லன்ஸ்ட்ராம் வந்து இந்த சேம் பேட்ச் கான்செப்ட் வச்சுக்கிட்டாங்க. சேஃப்டி மேட்ச் பேட்சோட சேஃப்டி மேட்ச் கான்செப்ட் வச்சுட்டாருங்க. அவர் நினைச்சார் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே சேஃப்டி மேட்ச், இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணலாமேன்னு யோசிச்சார். இவர் என்னங்க மேட்டர் பண்ணார் பேட்ச் சேஃப்டி மேட்சை வச்சுக்கிட்டு என்ன மேட்டர் பண்ணாருன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஜான்ஸ் மேட்ச் பாக்ஸ்னு எழுதியிருக்கேன், சும்மா ஃபார் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ். இவர் என்ன சேஞ்சஸ் பண்ணாருன்னா சேம் பேட்ச் கான்செப்ட் வச்சுக்கிட்டு இவர் வந்து ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸில் என்ன யூஸ் பண்ணாருன்னா சாண்ட் பேப்பர் ப்ளஸ் ரெட் ஃபாஸ்பரஸ். ஆனால் வந்து பேட்ச் என்ன யூஸ் பண்ணியிருந்தார், ஃபாஸ்பரஸ் ரெட் ஃபாஸ்பரஸ் பண்ணி பவுடர் டேஸ் யூஸ் பண்ணியிருந்தார். இவர் ஜான் என்ன பண்ணார், ஜான் எட்வர்ட் லன்ஸ்ட்ராம் வந்து சாண்ட் பேப்பர் ப்ளஸ் ரெட் ஃபாஸ்பரஸை யூஸ் பண்ணாருங்க. அப்புறம் இப்போ பார்க்கலாம் இவர் வந்து எப்படி இண்டஸ்ட்ரியலாக டெவலப் பண்ணாருன்னு. இவருக்கு வந்து பேட்டன் கிடைச்சது வந்து எப்போ நான் வந்து 1855 கிடைச்சிதுங்க இவருக்கு வந்து ஜான் எட்வர்ட் லன்ஸ்ட்ராம்க்கு. அப்போ வந்து லாஸ்ட் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பின்னா ஒரு பிரதர் இவருக்கு வந்து ஒரு பிரதர் கால் ஃப்ரான்ஸ்னு ஒருத்தர் இவர் பிரதர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து இந்த சேஃப்டி மேட்சை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்புறமா they create virtual global monopoly. மோனோபாலின்னு என்னன்னு பார்க்கலாங்க. மோனோபாலின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து virtual global monopolyன்னு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மோனோபாலின்னு என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ மோனோபாலின்னா இப்போ ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஒரு ஏதோ ஒரு திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு இன்வென்ஷன் பண்ணி ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுன்னா அந்த திங்குக்கு வந்து ஃபுல் இன்வென்ஷனுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனிக்கு தான் அந்த திங்குக்கு ஃபுல் இது இருக்கணும், இது இருக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும். அது வந்து தான் நம்ம மோனோபாலின்றோம். அது நான் பார்த்துட்டோம். இவங்க ரெண்டு பேரும் வர்ச்சுவல் குளோபல் மோனோபாலினா இந்த குளோபல் லெவலில் இந்த சேஃப்டி மேட்ச்க்கு அவங்க கம்பெனி தான் கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்தோம் வந்து ஆனால் இப்போ சேஃப்டி மேட்ச் வந்து பேட்ச் கான்செப்ட் சேஃப்டி மேட்சை வந்து பேட்ச் கொண்டு வந்தார். அப்புறம் ஜான் எட்வர்ட் லன்ஸ்ட்ராம் கொண்டு வந்தார். அப்புறம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஆனாலும் இந்த சேஃப்டி மேட்ச்க்கு வந்து என்னதான் சேஃபாக இருந்தாலும் ஆனால் இதில் கொஞ்சம் பாய்சனஸ் மெட்டீரியல் இருக்குன்னு சொல்ல முடியும். கொஞ்சம் லிட்டில் பாய்சனஸ் மெட்டீரியல் இருக்க முடியும். அப்புறமா இன்னொரு க்யூரியஸ் ஃபேக்டர் சொல்ல இஷ்டப்படுறாங்க, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டப்படுறாங்க. என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் பாய்சனஸ் மேட்ச்க்கு வந்து ஃபஸ்ட் தயாரிச்சது வந்து டைமண்ட் மேட்ச் ஒரு கம்பெனி வந்து ஃபஸ்ட் நான் பாய்சனஸ் மேட்ச்க்கு வந்து தயாரிச்சுங்க. அது எங்கே இருக்குதுன்னா டைமண்ட் மேட்ச்க்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. அது வந்து எப்போ தயாரிச்சாங்க வந்து 1910 தயாரிச்சுங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் புது இன்வென்ஷனோட சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.